சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, கூளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருத வருடம் பங்கினி மாதம் 4ஆம் நாள் 17/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. அஷ்டமி திதி 2:55 இரவு வரை, பின் நவமி திதி. மிருகசீரிசம் நட்சத்திரம் 9:32 இரவு வரை, பின் திருவாதிரை நட்சத்திரம். ஆயுஷ்மான் நாம யோகம் 38-35 நாளிகை வரை, பின் சௌபாக்கியம் நாம யோகம். பத்திரை கரணம் 22-36 நாளிகை வரை, பின் பவகரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். சூளம் மேற்கு 12 நாளிகை. பரிகாரம் வெல்லாம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் 3 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 மணி வரை. சுபகோர என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்திலிருந்து பிற்பகல் 2:19 முதல் 4:56 வரை. இரவு 9:19 முதல் 12:19 வரை. இன்று நாள் அசுபம். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், மீனத்தில் புதன் சூரியன் ராகு. இன்று காலை 9:23க்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறார். இன்று காலை 9:23 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பின் விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் இன்று காலை 9:23க்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு 3ஆம் பாவத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் பாவத்தில் கேது பகவான், 6 குடைய புதன் 12ஆம் பாவத்தில் சூரியன் ராகுவுடன் சேர்ந்துள்ள நிலை. ராசியில் பாக்கியாதிபதி குரு பகவான் உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் சென்று சாதனை புரிவார்கள். வியாபாரம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: புதிய வியாபாரம் ஆரம்பிக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். எதிர்பார்த்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீகத்தில் மேன்மையான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: அரசு ஊழியர்களுக்கு இடம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் கேது செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 7, 88, 9, 81. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு இன்று காலை 9:23க்கு 2ஆம் பாவத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகிறார். 5ஆம் பாவத்தில் கேது. 5ஆம் அதிபதி புதன் 11ஆம் பாவத்தில் புதன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். இதன் அடிப்படையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள்: சந்திரன் இன்று லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எதிர்பார்த்த தன ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும்.
வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலம் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த மிகப்பெரிய தன ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளிநாட்டில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இன்று இறை வழிபாடுகள் தியானங்களில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். எதிர்பார்த்த தன ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புதிய வியாபாரம் தொழில் ஆரம்பிக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தம்பதியருக்குள் அந்யோன்யம் கூடும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 67, 40, 1, 37. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு பரமேஸ்வரர். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு இன்று காலை 9:23க்கு சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 4ஆம் பாவத்தில் கேது, 4 கூடிய புதன் 10ஆம் பாவத்தில் சூரியன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ள நிலை, 11ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். ராசியிலேயே சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் அதிக அலைச்சல், மனக்குழப்பம், மனச்சஞ்சலம் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பினும் தனாதிபதி வலுத்துள்ளதால் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. குறைந்த விலையுள்ள மலிவான பொருள்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது வியாபாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறுவர். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு வழியில் எதிர்பார்த்த தன ஆதாயம் கிட்டும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது புதிய உத்தியோகம் தொழில் ஆரம்பிக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். சிலருக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 37, 4, 40, 67. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் பரமேஸ்வரன். கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு 12ஆம் பாவத்தில் சந்திரன், 3ஆம் பாவத்தில் கேது, 3ஆம் அதிபதி புதன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ள நிலை. இதன் அடிப்படையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் திடீர் பயணங்களையும் அதிக அலைச்சல் மற்றும் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளார். வியாபாரிகள் அதிக முதலீடு செய்வதை தவிர்ப்பது நன்மை. அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு சம்பந்தப்பட்ட உங்களது முயற்சிகள் வெற்றியாகும்.
தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. அரசு ஊழியர்களுக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் இடமாறுதல்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். அரசு ஊழியர்கள் அனுகூலம் அடைவார்கள். எதிர்பார்த்த பண பலனை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் கேது, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 7, 88, 1, 37. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்மத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 2 குடைய புதன் 8ஆம் பாவத்தில் சூரியன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் கிட்டும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புதிய வியாபாரம் தொழில் ஆரம்பிக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். எதிர்பார்த்த தன ஆதாயம் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். வியாபாரத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கன்னியை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு ராசியில் கேது, 10ஆம் பாவத்தில் சந்திரன், 7ஆம் பாவத்தில் சூரியன் புதன் ராகு உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது வியாபாரம் தொழிலில் மிகப்பெரிய தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவார்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலம் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவார்கள். உங்களது அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு வேலை வாய்ப்பு முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோக விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81. 2,
83. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாமை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு சந்திரன் 9ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 12ஆம் பாவத்தில் கேது, 6ஆம் பாவத்தில் புதன், சூரியன், ராகு உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். துலாம ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக நன்மையான பலன்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு ஊழியர்களுக்கு இட மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், ராகு, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 4, 40, 94, 1, 37. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு இன்று சந்திரன் 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டமம். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் வீண் வாக்கு விவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். வியாபாரிகள் இன்று முதலீடுகளில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மாணவர்கள் அதிக அக்கறை எடுத்து படிக்க வேண்டும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் கேது. அதிர்ஷ்ட எண்கள் 7, 88. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. தனுசுவை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு சந்திரன் 7ஆம் பாவத்தில், கேது 10ஆம் பாவத்தில், புதன், சூரியன், ராகு 4ஆம் பாவத்தில் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். அஷ்டமாதிபதி வலுத்து ராசியை பார்வை செய்யும் நிலையில் உள்ளார். உங்களது பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வியாபாரிகள் முதலீடுகள் செய்வதில் எச்சரிக்கை தேவை. அதிக அலைச்சல், மனக்குழப்பம், டென்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்தி படிக்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு விரும்பத்தகாத இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரம் தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய வியாபாரம் ஆரம்பிக்கும் உங்களது முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பணச்சிக்கல் விலகி எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலம் கிட்டும். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது, செவ்வாய், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 7, 88, 9, 81, 1, 37.
அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு 6ஆம் பாவத்தில் சந்திரன், 9ஆம் பாவத்தில் கேது, 3ஆம் பாவத்தில் சூரியன், புதன், ராகு உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். புதிய வியாபாரம் தொழில் ஆரம்பிக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். அரசு உத்தியோக முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சூரியன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 1, 37, 4, 40, 67. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்ப ராசி அன்பர்களே, கும்ப ராசிக்கு சந்திரன் 5ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் பாவத்தில் கேது, 2ஆம் பாவத்தில் சூரியன், புதன், ராகு உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். புத்திரர்களால் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலம் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு ஊழியர்களுக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 67. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட தெய்வம் பரமேஸ்வரன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, மீன ராசியில் புதன், சூரியன், ராகு, 4ஆம் பாவத்தில் சந்திரன், 7ஆம் பாவத்தில் கேது பகவான் உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தாயார் வழியில் ஆதாயமான பலன்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறும் ஒரு சிறப்பான நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்களுக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள்.
அரசு வழியில் எதிர்பார்த்த அனுகூலம் கிட்டும் ஒரு நல்ல நாள். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.